ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இன்னைக்கு வீடியோல எந்த மூவியை பத்தி பார்க்க போறோம்னா, ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன தி பிளஃப் படத்தை பத்தி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போறோம். இந்த படத்துல பிரியங்கா சோப்ரா, கார்ல் அர்பன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயின் பிரியங்கா சோப்ரா வந்துட்டு ஒரு தீவுல வாழ்றாங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு மீனவனா இருக்காரு. அவர் வந்து கடலுக்கு போய் ஒரு 60 நாள் ஆயிடுது. திருப்பி வருவாருன்ட்டு அந்த தீவை எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஆனா அவர் திரும்பி வரல. அதனால அந்த தீவுல இருக்கிறவங்கலாம் சேர்ந்து அவரை கண்டுபிடிக்க ஒரு கப்பலை ரெடி பண்ணி போறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பிரியங்கா சோப்ராவை காட்டுறாங்க. பிரியங்கா சோப்ராவுக்கு ஒரு பையன் இருக்காங்க. அவனுக்கு வந்து கொஞ்சம் கால் வராது, நடக்க முடியாது. அதுக்கப்புறம் தன்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவங்க கூட தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பிரியங்கா சோப்ராவோட ஹஸ்பண்டை காட்டுறாங்க. ஒரு கப்பல்ல யாரோ கொள்ளையர்கள் வந்து எல்லாம் சூறையாடிட்டு இருக்காங்க. அப்ப இவர் வந்து கையில ஒரு 4-5 தங்க கட்டி, அந்த தங்க கட்டிங்களை எல்லாம் ஜோப்ல போட்டுக்கிட்டு அவனுங்க வந்து எதிர்த்து தயாரா நிக்கிறாரு, துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனா கடைசியத்துல மாட்டிக்கிறாரு. அப்பதான் நமக்கு அந்த வில்லனை காட்டுறாங்க. அவர் தான் அந்த கார்ல் அர்பன். அவர் தான் இந்த படத்தோட வில்லன். அவர் என்ன பண்றாருன்னா, பிரியங்கா சோப்ரா ஹஸ்பண்ட் கிட்ட இந்த தங்கம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பதான் அந்த தீவு சொல்றாரு, அங்க இருந்து தான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து தீவுக்கு வராங்க. அதுக்கப்புறமா வில்லன் என்ன பண்றாரு, தீவுக்கு வந்த பிறகு ஒரு 3 பேத்த பிரியங்கா சோப்ராவோட ஹஸ்பண்டோட வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறாங்க. என்னடா ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் எதிர்ச்சியா நைட்ல எந்திரிச்சு பாக்குறாங்க. அப்ப இவங்க 3 பேரும் வர சவுண்ட்லாம் கேக்குது. உடனே அவங்களோட பையனை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு இவங்க சண்டை போட தயாராகிறாங்க. அதே மாதிரி அவனுக்கு உள்ள வரானுங்க. செம்மையா சண்டை போடுறாங்க. போட்டுட்டு கடைசியா பணம் காசுல எங்க இருக்கு, தங்கம்லாம் எங்க இருக்குன்னு கேட்கும் போது அவங்க சொல்ல மாட்டாங்க. காசு மட்டும் தான் கொஞ்சம் இருக்கும், அதை மட்டும் கொடுத்துருவாங்க. அதை இவனுக்கு எடுத்துட்டு போற மாதிரி தெரியல. திருப்பியும் போட்டு சாத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறது இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த கூட்டத்துல ஒருத்த வந்திருப்பான். அவன் மட்டும் நான் போய் வில்லன்கிட்ட போய் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பி வருவாரு. அதுக்குள்ள விடிஞ்சிரும். வில்லனும் அந்த தீவுக்கு வந்துருவாரு. வந்துட்டு எல்லாத்துக்கூடயும் செம ஃபைட் ஆகும். எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா கொல்லுவாரு. கொன்னே அந்த தீவையே ரத்த கலவையாக்கிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பிரியங்கா சோப்ராவை 2 பேர் புடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து சண்டை போட்டு தான் பையனை காப்பாத்தி ஒரு பாஸ்டர் கிட்ட ஒப்படைச்சிட்டு, நீங்க இந்த இடத்துக்கு போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. அங்க போனா பிரியங்கா சோப்ராவோட ஹஸ்பண்டோட தங்கச்சி யாரு கூட ஓடி போறான்னு பிளான் பண்ணிருப்பா. அவளும் அங்க இருப்பா. அவளையும் காப்பாத்திக்கிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போக சொன்ன ஒரு இடத்துக்கு கரெக்டா போய் மேட்ச் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள வில்லன் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே வந்துருவான். அதுக்குள்ள இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பிச்சு ஒரு குகைக்குள்ள பூந்துருவாங்க. அதுதான் பிளஃப். அது இவங்களே உருவாக்குன ஒரு பாதுகாப்பு குகை மாதிரி. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ளதான் தங்கம், கன்னு, குண்டுக இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு அவங்க அம்மா கிட்ட அந்த பையன் கேட்கறான். ஆனா அவங்க அம்மா எதையோ மறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு வெளியே கிளம்பி போறாங்க அந்த வில்லனை கொல்றதுக்கு. அந்த சமயத்துல இவங்க அந்த குகையில ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. அப்பதான் நமக்கே காட்டுறாங்க, இவங்களும் ஒரு கடல் கொள்ளையரா தான் இருந்திருக்காங்க. ஹீரோயினும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துதான் இவங்க அப்பாவை சந்திச்சு காதலாகி இந்த தீவுல செட்டில் ஆயிட்டாங்கன்னு தெரிய வருது. அதுக்கப்புறமா பிரியங்கா சோப்ரா வந்துட்டு ஹஸ்பண்டை காப்பாத்தலாம் கிளம்பி போவாங்க. அங்க போய் தங்கத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அவங்க ஹஸ்பண்டை காப்பாத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு வில்லன் கூட சண்டை போட்டு அங்கேயே இறந்துருவாரு. இவங்களும் தங்கத்தை ரிட்டர்ன் பண்ற மாதிரி செட் பண்ணி அதுல பாம வச்சு விட்டுருவாங்க. வெடிச்சு எல்லாரும் அங்க பாதி பேர் செத்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு திருப்பி அந்த குகைக்கே வந்துருவாங்க. வந்து உடம்பெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு திருப்பியும் வில்லன் கிட்ட சண்டை போடுவ தயாராவாங்க. அதுக்குள்ள வில்லன் அந்த இடத்துக்கு வந்துருவான். 2 பேத்துக்கு செம்ம சண்டையாகும். சரியான ஃபைட்டா இருக்கும். ஒரு கட்டத்துல ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, கத்தி எடுத்து சொறி விட்டுருவாங்க. அதுலயே அந்த வில்லன் செத்து போயிருவான். அதுக்கப்புறமா அந்த மலைக்கு நடுவுல ஒரு தீ மூட்டை மாட்டம் கொளுத்தி இன்னொரு தீவுல இருக்க ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு ஹெல்ப் கூப்பிட்டு அவங்க தீவையே காப்பாத்திடுவாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ட்விஸ்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, அந்த தங்கமெல்லாம் இவங்க ஒரு கப்பல் சின்னதா கட்டி வச்சிருப்பாங்க. அந்த கப்பல்ல எல்லாத்தையும் பதுக்கி வச்சு அதுல தன்னோட பையனை அந்த பக்கம் அமுச்சு வச்சிருப்பாங்க, பாதுகாப்பா இருக்கட்டும்ட்டு. அதையும் நமக்கு காட்டுவாங்க. அதோட இந்த படத்தை முடிச்சிருவாங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபுல் பேக்டு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பார்க்கலாம். குறிப்பா பிரியங்கா சோப்ராவோட நடிப்பு தான் இதுல அபாரம். குறிப்பா ஸ்டன்ஸ் எல்லாம் அவங்களே பண்ண மாதிரி தான் தெரியுது. ஒரு சில இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் இருந்தாலும் மொத்தத்துல அவங்க எல்லாமே சண்டை போட்டு
ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வில்லனும் செம்மையா நடிச்சிருக்காரு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். மறக்காம எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.